ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஆனால் சிலருக்கும் இன்னும் தெரியாமல் இருக்கிற ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஃபுட்டை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க ஓட்ஸ். ஓட்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு என்ன பயன் கிடைக்கும், இதை எப்போ சாப்பிடணும், எல்லாருக்கும் இதை சாப்பிடலாமா, பக்கவிளைவுகள் ஏதாவது இருக்கா, இப்படி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ஓட்ஸோட பழங்கள் மற்றும் சர்க்கரை சேர்த்து பெரும்பாலான மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க. ஓட்ஸ் இப்போதைய காலத்தில் பல்வேறு வகைகளில் மக்களுக்கு பயன்படுதுங்க. ஓட்ஸ் உணவை கொண்ட இட்லி, தோசை, ஊத்தாப்பம், குக்கீஸ், கேக்குன்னு நிறைய ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சர்வதேச அளவில் அதிக மக்களால் இது விரும்பி உண்ணப்படுது. அப்படிப்பட்ட ஓட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஓட்ஸ் ஒரு தானியங்க. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து மாதிரி குளிர் நாடுகளில் அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்ம இந்தியாவிலும் இப்போது ஹெல்த் கண்டிஷனர் காரணமாக நிறைய வீட்டில் இதை அதிகமாக பயன்படுத்தப்பட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. பால், கஞ்சி, இட்லி, தோசை, உப்புமா, பாயசம் எதுவாக இருந்தாலும் ஓட்ஸ் கலந்தால் ஹெல்த்தியாகிடும். இது ஒரு கோதுமை மாதிரியான முழு தானியம்னு சொல்லலாம். முழு தானிய வடிவில் இது குதிரைகளுக்கு உணவாக பயன்படுத்தப்பட்டு வந்ததுங்க. இதை நன்றாக இடித்து பதப்படுத்தினா அது மனிதர்களுக்கு ஏற்ற உணவாக விளங்குது. ஓட்ஸ் தானியத்தை பால் இல்லாட்டி தண்ணியில் சேர்த்து கொதிக்க வச்சா சுவையான ஓட்ஸ் உணவு தயாருங்க. ஓட்ஸ் உணவோட பழங்கள் மற்றும் சர்க்கரை சேர்த்து பெரும்பாலான மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க. ஓட்ஸ் இப்போது பல்வேறு வகைகளில் மக்கள் பயன்படுத்தப்படுது. இந்த ஓட்ஸை வச்சு இட்லி, தோசை, ஊத்தாப்பம், குக்கீஸ், கேக், ஸ்மூத்தி உள்ளிட்டவர்கள் தயாரிக்கப்படுது. 100 கிராம் ஓட்ஸில் 389 கலோரி சக்தி உள்ளதுங்க. ஓட்ஸில் நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களான தயமின், துத்தநாகம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, மாங்கனீஸ், பாஸ்பரஸ், செலினியம் போன்ற மினரல்கள் அதிகமாகவே இருக்குது. ஒரு கோப்பை ஓட்ஸ் உணவில் நம்ம உடலுக்கு தேவையான நார்ச்சத்து, அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின் இ மற்றும் புரதங்கள் இருக்குது. இந்த ஓட்ஸ் சாப்பிட்றதால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுது. ஓட்ஸ் உணவில் பீட்டா குளூக்கான் அப்படின்ற எளிதில் கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கத்தக்க வகையிலான இந்த பீட்டா குளூக்கானை எளிதில் உறிஞ்சத்தக்க இரத்த வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்குது. உடலில் ஏற்படும் தொற்றுக்கள்லேருந்து பாதுகாக்க இரத்த வெள்ளை அணுக்களை துணை நிற்குது. நம்ம உடலில் ஏற்படுற காயங்களை குணப்படுத்துவதற்கு பீட்டா குளூக்கான்கள் அதில் உள்ள ஆன்டிஆக்சிடன்ட்களுக்கு சென்சிட்டிவ் ஆக விளங்குது. பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைகள், ஒட்டுண்ணிகள் உள்ளிட்டவைகளால் நமது உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள்லேருந்து பாதுகாக்க இது உதவுதுங்க. துத்தநாகம் மற்றும் செலினியம் உடலில் ஏற்படும் தொற்றுக்கள்லேருந்து பாதுகாக்க உதவுது. சுவாச பாதைகளில் ஏற்படும் பாதிப்புகள்லேருந்து நம்ம காக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே அவங்களோட உணவில் ஓட்ஸை கலந்து கொடுத்து வந்தோம்னா அவங்களுக்கு ஏற்படும் ஆஸ்துமா தொந்தரவுலேருந்து தற்காத்து கொள்ள முடியும். ஓட்ஸ் உணவில் எளிதில் கரையும் தன்மை கொண்ட நார்ச்சத்தான பீட்டா குளூக்கான் அதிக அளவில் இருக்குங்க. ஓட்ஸ் உணவை தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா இது ரத்தத்தில் கிளைசமிக் இண்டெக்ஸை கட்டுக்குள் வைக்குது. இந்த நார்ச்சத்தை இன்சுலின் சுரப்பை துரிதப்படுத்துது. ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்க உதவியாக இருக்குது. அதிக உடல் எடையால் அவதிப்படுறவங்க அல்லது டைப் 2 நீரிழிவு பாதிப்பால் அவதிப்படுறவங்க ஓட்ஸை அதிக அளவில் தங்களோட உணவில் சேர்த்துக்கொண்டா நல்ல பலன் கிடைக்கும். ஓட்ஸில் அதிக ஆன்டிஆக்சிடன்ட்களும் நார்ச்சத்தும் இருக்குங்க. இந்த ஆன்டிஆக்சிடன்ட்கள் நம்ம இதயத்தை ஃப்ரீ ரேடிக்கல்களிலிருந்து பாதுகாத்து ஆரோக்கியமாக இருக்க உதவுது. ஓட்ஸில் உள்ள பீட்டா குளூக்கான் அப்படின்ற நார்ச்சத்து குடல்னால அதிக அளவில் உறிஞ்சப்படுவதால் ரத்தத்தில் கெட்ட கொழுப்போட அளவை கட்டுப்படுத்துதுங்க. இதன் காரணமாக இதயம் மற்றும் அது சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து நமக்கு தீர்வு கிடைக்குது. ஓட்ஸில் உள்ள லிக்னான் வேதிப்பொருள் நம்ம இதய பாதிப்புகள்லேருந்து பாதுகாக்குது. ஓட்ஸில் உள்ள வைட்டமின் இ கார்டியோவாஸ்குலர் தொடர்பான நோய்கள்லேருந்து நம்ம பாதுகாக்குதுங்க. ஓட்ஸில் உள்ள கரையும் தன்மை கொண்ட நார்ச்சத்து நம்ம குடல் பகுதியில் நாம் உண்ணும் உணவுப் பொருட்கள் நீண்ட காலம் இருக்க உதவியாக இருக்குது. இந்த நார்ச்சத்து குடல் பகுதியில் உள்ள கழிவுகளை அகற்றுதுங்க. உடலில் உள்ள கரையாத நார்ச்சத்தில் மலம் வழியாக வெளியேற்றுது. மலச்சிக்கல் தீர வழி ஏற்படுத்தி தருது. மலச்சிக்கலை நீக்கி மலக்குடலில் ஏற்படும் புற்றுநோய் பாதிப்புகள்லேருந்து நம்ம காக்குது. ஓட்ஸ் உணவில் லிக்னான்கள் அதிக அளவு இருக்கிறதால அது மார்பக, கர்ப்பப்பை, புரோஸ்டேட் பகுதிகளில் ஏற்படும் புற்றுநோய்களை தடுக்கிறதுல முக்கிய பங்காற்றுதுங்க. ஓட்ஸ் உணவில் அதிக அளவில் ஆன்டிஆக்சிடன்ட்களும் வைட்டமின் சியும் இருக்குங்க. அது புற்றுநோய் உண்டாக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களிலிருந்து நம்ம பாதுகாக்குது. ஓட்ஸ் உணவில் அதிக அளவு ஆவென்ட்ரமைட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவனைட் இருக்குது. இது உடலில் ஏற்படும் வீக்கங்களை எதிர்த்து போராடுவது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்குது. ஓட்ஸ் உணவு உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. ஓட்ஸ் உணவில் உள்ள எளிதில் கரையும் தன்மை கொண்ட நார்ச்சத்து
தமனிகள், இரத்த நரம்புகள் உள்ளிட்டவைகளில் படிந்துள்ள கழிவுகளை அகற்றி உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுது. இந்த ஓட்ஸ் உணவை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதால உயர் ரத்த அழுத்தம் தொடர்பான மருந்துகள் மற்றும் சிகிச்சைகள்லேருந்து விடுதலை அளிக்குது. நம்ம உடலில் மன அழுத்தத்திற்கு காரணமான ஹார்மோன்களின் சுரப்பை கட்டுப்படுத்தி மனதிற்கு புத்துணர்வு அளிக்கும் செரட்டோனின் சுரப்பை ஓட்ஸ் துரிதப்படுத்துது. இந்த செரட்டோனின் ஹார்மோனை நம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்லப்படுது. ஓட்ஸ் உணவில் உள்ள நார்ச்சத்து உடலில் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை மெதுவாக வழங்குறதால அடிக்கடி பசி எடுக்கும் உணவுலேருந்து நமக்கு நன்மை காக்குது. இந்த ஓட்ஸ் உணவை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றவங்க உடல் எடை ஒரே அளவில் இருப்பதோட மட்டும் இல்லாமல் அவங்க உடல் பருமனால் பாதிக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறாங்க. ஓட்ஸை தனியாக உண்ண வேண்டும். ஓட்ஸ் உணவில் உள்ள அதிகப்படியான துத்தநாகம் முகத்தில் ஏற்படும் பருக்கள்லேருந்து நம்ம காக்குதுங்க. முகத்தில் வடியும் அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சுவதால் முகப்பருக்கள் உள்ளிட்டவைகளிலிருந்து தீர்வை அளிக்குது. தோலில் ஏற்படும் எரிச்சல்களுக்கு பீட்டா குளுக்கான் நிவாரணம் அளிக்குது. ஸ்கின் டோன் பளபளப்பாக இருக்க ஓட்ஸ் உணவாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. முடி பராமரிப்பில் ஓட்ஸ் முக்கிய பங்காற்றுதுங்க. நம் தலைக்கு பயன்படுத்தும் அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சி உச்சந்தலையில் ஏற்படும் அரிப்பை தடுக்குது. பொடுகு பிரச்சனைக்கு சிறந்த தீர்வாக இது அமையுது. ஓட்ஸ் உணவில் அதிகம் உள்ள சிலிக்கான் எலும்புகளின் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஓட்ஸ் உணவை தினமும் சாப்பிட்றதால பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் சுழற்சிக்கு பிந்தைய காலங்களில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு கிடைக்குது. இந்த ஓட்ஸ் உணவில் அதிக அளவில் கார்போஹைட்ரேட் இருக்கிறதால அது காலை உணவாக சாப்பிடும்போது இதில் உள்ள வைட்டமின் பி நம்ம உடலில் சக்தியை அதிகரிக்க உதவுது. இதில் நார்ச்சத்து நம்ம முழு நாள் புத்துணர்ச்சியோடு இருக்க உதவியாக இருக்குது. இந்த ஓட்ஸ் நம்ம உடலில் மெலனின் சுரப்பை அதிகப்படுத்தி இனிய உறக்கத்திற்கு வழி செய்யுது. செரட்டோனின் ஹார்மோனை சுரந்து மனசை புத்துணர்ச்சியாக மாற்றி மன அழுத்தத்தை குறைக்குதுங்க. ஓட்ஸ் உணவில் உள்ள ட்ரிப்டோபன் நமக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளிக்குது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சில பக்க விளைவுகளும் இருக்குது. அதிகமாக சாப்பிட்டோன்னா வயிறு வலி, வீக்கம், காற்று பிரச்சனை ஏற்படலாம். குளூட்டான் அலர்ஜி இருக்கவங்க எல்லா ஓட்ஸும் நல்லதல்ல. சுத்தமான குளூட்டான் ஃப்ரீ ஓட்ஸ் தான் சாப்பிடணும். செரிமான குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கஞ்சி மாதிரி நன்றாக வேக வச்சு தான் சாப்பிடணும். குழந்தைகளுக்கு 1 வயது வரை இந்த ஓட்ஸை கொடுக்கக்கூடாது. சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டோன்னா பலன் கெடும். பால் அல்லது வெல்லம் சேர்த்து தான் இதை சாப்பிடணும். அதுவும் இல்லைனா தேன் சேர்த்து சாப்பிடலாம். இதை எப்படி செய்யலாம் தெரியுமா? ஓட்ஸ் கஞ்சி பாலையும் வெல்லமும் சேர்த்து சாப்பிடலாம். ஓட்ஸ் உப்புமா, தோசை, இட்லி, ஓட்ஸ் பிஸ்கட், ஓட்ஸ் லட்டு, வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஓட்ஸ் சூப்பும் செஞ்சு சாப்பிடலாம். இவ்வளோ நேரம் நம்ம இந்த ஓட்ஸை பற்றி பேசணுங்க. ஒரே ஒரு தானியம்தான், ஆனால் இதயத்துக்கு நல்லது, வயிற்றுக்கும் நல்லது, எடையை கட்டுப்படுத்தும், சர்க்கரை நோய்களுக்கு ஹெல்த்தி. ஆனால் அதே நேரம் மிதமான அளவில் சாப்பிடணும். ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பொருந்துதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த ஓட்ஸை நீங்கள் சாப்பிடணும். யாரெல்லாம் அவங்களோட டயட்டில் இந்த ஓட்ஸை சேர்த்துருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.